ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அவர் கொளுத்தி போடுற அந்த விஷயம். தமிழர்கள் வந்து இந்திய திருநாட்டில் தேசிய கீதத்துக்கு எதிரான ஒரு மனப்பாங்கு இருக்கிறாங்கன்ற மாதிரி ரொம்ப அப்பட்டமாக அல்பத்தனமான ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாங்க. அரசியல் புரிதல், அரசியல் ஆத்திச்சூடி இல்லாத ஒரு நபரை வந்து கவர்னர் பதவியில் உட்கார வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி தொல்லை கொடுக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ தமிழ்தாய் முன்னாடி பாடிட்டு தேசிய கீதை பின்னாடி பாடினதில் கவர்னருக்கு என்ன, அவர் காய்கறி சாமான் 1/4 கிலோ குறைஞ்சிச்சா, இல்லை தமிழர்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சா, இல்லை வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை பற்றி தப்பாக நினச்சாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? என்ன விதமான அல்பத்தனமான அரசியல்? நிர்மலா தேவின்னு ஒரு ப்ரொஃபஸர் கைதானாங்க. அவங்க வந்து பெண்கள் பாலியல் சீண்டல் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ராஜ்பவனை பற்றி அவங்க பேரை சொன்ன உடனே துண்டக்கானம் துணியக்கானன்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் இங்கேருந்து தப்பிச்சு ஓடினார். ஐயோயோ நான் இல்லை, ஐயோயோ நான் இல்லை, நான் இல்லைன்னு. இந்த மாதிரி கவர்னர் அலுவலகம் வந்து புனிதர்களோட கூடம், அது வந்துட்டு அப்படியே விஞ்ஞானிகள் அறிவாளிகள் அப்படின்றது இல்லை. இந்த மாதிரி முரண் பிடிக்கிற கவர்னர்களை அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கோச்சிக்கிட்டோம் கவர்னர், ஆமாம் கூப்பிடல, நீ வந்தால் 7:30 ஒதுறிடுறாங்க. கவர்னரெல்லாம் லெஃப்ட் கையிலே டீல் பண்ணி அடிச்சு படுக்க போட்டுக்கிறாங்க. இங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கவர்னர் மைக் ஆஃப் பண்ணுற அளவுக்கு தைரியம். இதே அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் ஆயிருக்கும். இது என்ன பிரச்சனைனா, தூர்தர்ஷன் வந்து கவர் பண்ணணும். 3 வருடமா வர்றது இல்லை சார். 3 வருடமா வர்றது இல்லையா, இல்லை இவங்க விடுறது இல்லையா? அதுதான் தெரியல, யாரு விடுறது இல்லைன்றீங்க. ஜனாதிபதி இப்போ இதே நாளைக்கு பிரதமர் மணிப்பூர் போலஜி இனாஜி பிரச்சனை அப்படின்னு பேசினா, இன்றைக்கி வக்காலத்து வாங்கி பேசுகிறீங்களே, நீங்கள் அதை ரசிப்பீங்களா? இந்திய திருநாட்டில் ஒரே சூசைடு, இந்தியாவில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே பஞ்சம் பட்டினி, இப்படி பேசினா வெளியூருக்காரன் என்ன நினைப்பான்? இதே பிரச்சனை வரும்ல. அப்போ நாடுன்னு ஒண்டி ஒரு மாதிரி பார்க்குறீங்க, தமிழ்நாடுன்னு வரும்போது வேறு மாதிரி பார்க்குறீங்கல்ல. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். நேயர்களுக்கும் நெறியாளருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சட்டசபையில ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. இது வந்து 3வது வருடமா இது நடந்துட்டு இருக்கு. வெளிநடப்பு செஞ்சு 20வது நிமிடத்திலேயே அவர் வந்து குற்றச்சாட்டுகள், ஒரு 13 குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காரு. அதுல முதல்ல அவர் சொல்றது, நேஷனல் ஆந்தம் இஸ் எட் அகைன் இன்சல்டட் அப்படிங்கிறாரு. இதுல எனக்கு 2 கேள்வி இருக்கு சார். ஒன்று, 1991 இருந்து இந்த மரபு பின்பற்றப்பட்டு வருது நம்ம தமிழக சட்டசபை பொறுத்த வரைக்கும். அப்ப இவரு அதிமுக திமுக 2 பேருமே தொடர்ச்சியா நேஷனல் ஆந்தம் இன்சல்ட் பண்றாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரா? இது ஒரு கேள்வி. இன்னொன்னு, 2022 இவர் ஆளுநர் உரையை முழுக்க படிச்சிருக்காரு. அப்பவும் நேஷனல் ஆந்தம் அப்புறமா தான் பாடப்பட்டிருக்கு. அப்ப அவருக்கு இது தப்பா தெரியாதது. கடந்த 3 வருடங்களா இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து நேஷனல் மீடியா அளவுக்கு டிபேட் எப்படி போகுதுனாக்கா, தமிழ்நாட்டில் வந்து நேஷனல் ஆந்தம் இன்சல்ட் பண்றாங்களாங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்பொழுது 8 கோடி தமிழர்களை அதை அவமதிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கறதா நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எக்ஸலன்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. தமிழில் சொல்லும்போது மேதகுரு, மேதகு அப்படின்ற மாதிரி அது ஒரு மேதகு ஆளுநர் அப்படின்வாங்க. அப்புறம் குறிப்பாக ஒரு நிகழ்ச்சியிலேருந்து கிளம்பும் போதே முதலமைச்சர் கான்வாயை விட கவர்னர் கான்வாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது வண்டி எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், 6லேருந்து 8 வண்டி தான் இருக்கும் கவர்னருக்கு. ஆனால் முதலமைச்சரோட கான்வாய் பெருசாக இருக்கும். ஆனால் கவர்னர் அமுச்சிட்டு அப்போ அந்த செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா எக்ஸலன்சி கான்வாய் டேக் பொசிஷன் மூவிங் ஓவர் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் சிஎம் கான்வாய் கம் டு பொசிஷன் அப்படின்ற மாதிரி அந்த கம்யூனிகேஷன் இருக்கும். அப்போது எதுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். குறிப்பாக இந்த மாதிரி கவர்னராக இல்லை ஜனாதிபதியாவோ இல்லை டிப்ளமேட்ஸாக அந்த அம்பாசிடர்ஸாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வெரி வெரி இன்டெலிஜென்ட், ரேசர் ஷார்ப், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட், அப்புறம் ப்ரில்லியன்சி, இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு சோல்ஜர்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு தடகாத்தமோ இல்லை ஒரு அரசியல்வாதிக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு 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 சொல்லாற்றலோ எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கு என்று ஒரு பாங்கு இருக்குது. ஆனால் நம்முடைய கவர்னர் எப்படி இருக்காருன்னா, இதற்கு நேர் எதிராக ஒரு அரசியல்வாதியை போல் அல்பத்தனமான ஒரு அரசியல் செய்கிறார் ஐயா ஆர்.என். ரவி. இதையே நான் சொல்கிறேன்னா, நாட்டில் இன்னும் 2-3 மாதத்தில் தேர்தல் வருது. மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கு தேவைகள் இருக்குது, ஒரு சில திட்டங்களால் அவங்களுக்கு வரவேற்பு இருக்குது, அதெல்லாம் ரைட்டு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு கான்வாய் எடுத்துக்கிட்டு
2.5 நிமிஷம் கூட கிடையாது உள்ள சட்டமன்றத்துக்குள்ள. 8 நிமிடம்னு சொல்றாங்க 8 சார். நிமிடம்ன்றது வந்து அவரு போறது வந்தது, எல்லாம். கேட்ல ம். வந்து அவர ரிசீவ் பண்ணது, பூங்கொத்து குடுத்தது, சால்வ போட்டது, கலைஞர் அவர்களோட புஸ்தகம் வந்து அப்பாவு வந்து குடுக்குறாரு. அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாரு. அதெல்லாம் வந்து மரபு. கரெக்ட்டா பார்த்தா அவர் சட்டமன்றத்தில இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 நிமிஷம், 3 நிமிஷம்க்குள்ள தான் ம். இருக்கும். இந்த இல்ல 8 நிமிஷம். இந்த 8 நிமிஷத்துக்கு ஒரு 8 வண்டிய எடுத்துக்கிட்டு, அதில புது சொக்கா போட்டுக்கிட்டு, அயர்ன் பண்ணிக்கிட்டு, அதுக்கு வந்து காவல்துறை வேல பார்த்துக்கிட்டு, வேலைக்கு போற வரவங்களலாம் நிறுத்திட்டு, சிஎம் கான்வாய் வருது, கவர்னர் கான்வாய் வருது நிறுத்திட்டு, அதுக்கு ஒரு புஸ்தகம், ஒரு சால்வ வேற சட்டமன்றத்தில செலவு, ஒரு பூங்கொத்து வேற. இவ்வளவு செலவு பண்ணிட்டு 8 நிமிஷம் கூட இல்லாம வேல பார்க்காம வந்த வேல என்ன? அதையாச்சும் செய்றீங்களா? சரி, அத செய்யல. அப்போ அத விட அது கூட பரவால்ல. சரி, ஓகே. அரசாங்கத்தோட செலவு, தண்ட செலவு, மக்கள் பணம் விரயம்ன்று கடந்து போலாம், ரைட். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவர் கொளுத்தி போடுற அந்த விஷயம். தமிழர்கள் வந்து இந்திய திருநாட்டுல தேசிய கீதத்துக்கு எதிரான ஒரு மனப்பாங்கு இருக்கிறாங்கன்ற மாரி ரொம்ப அப்பட்டமா, அல்பத்தனமான ஒரு விஷயத்த முன்னிறுத்துறார். நான் இத எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தமிழனா, கொடிகாத்த குமரன் சின்ன வயசுல, இளம் வயசுல தானம் பண்ண ஒரு மண்ணு தான் நம்ம மண்ணு. அதே மாரி இங்க இருந்த இன்னொரு தாத்தா பாரதி வந்து அவரோட சொல்லாடலோ, இல்ல அவரோட வாக்கியமோ, வசனமோ, இல்ல கவிதைக்கு மிஞ்சி வேற யாரும் அவ்வளவு வீரியமா வந்து பண்ணதில்ல. தான் சம்பாரிச்ச சொத்தெல்லாம் வந்து எல்லாத்தையுமே கப்பல வாங்கி, கப்பல் ஓட்டிய தமிழன் பேர் கடைசி காலகட்டத்தில எதுவுமே இல்லாம சிந்தாரப்பேட்டையிலயும், புதுப்பேட்டையிலயும் வந்து சொந்த வீடு இல்லாம அல்லோலப்பட்டு கஷ்டப்பட்டு இறந்தவரு ஐயா வ.உ. சிதம்பரனார் பிள்ளை. வேலுநாச்சியார் புகழ் பாடலாம். வீரன் அழகு முத்துக்கோனு. பீரங்கிய வந்து "நீ சுட்றா, நான் செத்துட்டா என்ன மாரி 10 பேர் வருவாங்கடான்னு" சொல்லிட்டு ஒரு 200, 100 நூற்றாண்டுக்கு முன்னாடி வெள்ளைக்காரனா இருந்தாலும் சரி, இல்ல அது இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருந்தாலும் சரி, ஒரு போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரர்கள், அவங்களோட அந்த மொழிப்பற்று மீதோ, இல்ல அவர்கள வந்து ஒரு விஷயத்த மதிக்காதவர்கள் கிடையாது. சுருக்கமா சொன்னோம்னா, ஜனகணமன ரவீந்திரநாத் தாகூர இங்க ஏத்துக்கிட்டு விரும்புற மக்கள் நெறைய இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, உண்மைக்கு மாறான ஒரு செய்திய அவர் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. 1. 2வது, ஒரு சாமானிய ஒரு குழந்தையோ, இல்ல ஒரு பொதுமக்களையோ தமிழ்நாட்ல, தாய் திருநாட்ல போய் நீங்க இல்ல தமிழர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்க அவங்க மலேசியால இருக்கட்டும், சிங்கப்பூர்ல இருக்கட்டும், பிரான்ஸ்ல இருக்கட்டும், தமிழர்கள். அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, தேசிய கீதத்து மேல ஒரு ஒரு பண்ணு இருக்கும். இது எப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைகிட்ட வந்து இந்த கண்ணு முக்கியமா, இந்த கண்ணு முக்கியமான்னா, அது எந்த கண்ணுன்னு சொல்லும். இது தமிழ் தாய் வாழ்த்து. இது தேசிய கீதம். இதில இந்த கண்ண திறந்து பாரு, இந்த கண்ண மூடிக்கோ, இல்ல இந்த கண்ண திறந்து பாரு, இந்த கண்ண மூடிக்கோன்னா, இது அப்பட்டமான பிதற்றல். அரசியல் புரிதல், அரசியல் ஆத்திச்சூடி இல்லாத ஒரு நபர வந்து கவர்னர் பதவியில உட்கார வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி தொல்ல குடுக்குது. இத இன்னும் நான் பாமரங்களுக்கும், என்ன போன்றவர்களுக்கும் புரியணும், எளிமையா சொல்லணும்னா, ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை ஃபர்ஸ்ட்டு சொல்ற வார்த்தை அப்பா கிடையாது, அம்மா. தாய்மொழி. ஃபர்ஸ்ட்டு அம்மா, அப்புறம் அப்பா. இதனால அப்பா குறைச்சி, அம்மா உயர்ந்ததுன்னு கிடையாது. அப்படிதான் இது 2ம். இதில வச்சு நீங்க வந்து அரசியல் பண்ண நினைக்கிறீங்கன்னா, இதை விட மட்டமான இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப தமிழ் தாய் முன்னாடி பாடிட்டு, தேசிய கீதம் பின்னாடி பாடுனதுல, கவர்னருக்கு என்ன அவர் காய்கறி சாமான் 1/4 கிலோ குறைஞ்சிடுச்சா? இல்ல தமிழர்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சா? இல்ல வட இந்தியால இருக்கக்கூடியவர்கள் எங்கள பத்தி தப்பா நினைச்சாங்கன்னா, அதுக்கு யார் பொறுப்பு? என்ன விதமான அல்பத்தனமான அரசியல்? ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்க. அப்போ நீங்க தேர்தல்ல நிக்க போறதில்ல. உங்களால 10 ஓட்டு பிரயோஜனம் கிடையாது. நீங்க இருக்கிற கட்சிக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணி நேத்து பூரா தலைப்பு செய்தி, நேத்து பூரா ஊடக வெளிச்சம் தேவையே கிடையாது. அதுக்கு கவர்னர் வந்து ஆக்கப்பூர்வமா வீட்லயே இருந்து பேசியிருக்கலாம். சரி, அவரு தான் அப்படி இருக்காரு. இவங்களும் பாடம் கத்துக்கிற மாரியே கிடையாது. கடந்த காலத்தில இதே மாரி பன்வாரிலால் புரோஹித் இதே மாரி ஒரு சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ, அப்போ நிர்மலா தேவின்னு ஒரு புரொஃபசர் கைதானாங்க. அவங்க வந்து பெண்கள் பாலியல் சீண்டல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ராஜ்பவன பத்தி அவங்க பேர சொன்ன உடனே, துண்டக்காணோம், துணியக்காணோம்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் இங்கேருந்து தப்பிச்சு ஓடுனார். ஐய்யய்யோ! நான் இல்ல, ஐய்யய்யோ! நான் இல்ல, நான் இல்லன்னு. இந்த மாரி கவர்னர் அலுவலகம் வந்து வந்து புனிதர்களோட கூடம். அது வந்துட்டு அப்படியே விஞ்ஞானிகள், அறிவாளிகள் அப்படின்றது இல்ல. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் அப்படி இருக்கணும்னு. அதற்கு தான் நான் அந்த மேலை நாடுகள்ல எப்படி ஐஎஃப்எஸ் படிச்சுட்டு வரவங்க, டிப்ளோமேட்ஸ் எப்படி இருப்பாங்கன்றதுக்கு சொன்னேன். ஆனா சமீப காலமா கவர்னர்களோட குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு, கவர்னர்களோட நடவடிக்கை ரொம்ப மோசமா போகுது. காங்கிரஸ் பீரியட்லயும் மட்டமா தான் இருந்தாங்க. ரொம்ப மட்டமா, மட்டமா. இல்ல இதுக்கு அப்புறமா போச்சுன்னா இன்னும் மட்டமா அப்படின்ற மாரி கவர்னரோட நடவடிக்கை போகும் போல. கவர்னர் பீயிங் த சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டீஸ். கவர்னர் பீயிங் அ அகாடமிக் ஹெட் ஆர் மேபி ஸ்டேட் ஹெட். அவருக்குன்னு ஒரு சில ஒரு கண்ணியம் இருக்கு. அப்ப அண்ணாமலை இது மாரி ஒரு பிரச்சனை பண்றாருன்னா, அது அரசியல்.
நயினார் நாகேந்திரன் இந்த அரசியல் பண்ணுறாருன்னா அது அரசியல், எனக்கு அதில் வந்து கருத்துன்றது வேறு. பட் கவர்னர் இதை பண்ணும்போது அதை வந்து அரசாங்கம், திமுக அரசு அதை வந்து அனுமதிக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவர் எதுக்கு கூப்பிடணும்? இப்போது ஸ்டாலின் வந்து நேற்று சொல்கிறாரு முதலமைச்சர், நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறோம், இனிமேல்ட்டு இந்த கவர்னர் உரைன்றதே மாநிலத்தில் வந்து இருக்கக்கூடாது, இதற்கு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் போடுவோம் அப்படின்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஐயா நீங்கள் ஒரு மாட்சிமிகு பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு 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 கட்சி வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் அந்த நெஞ்சு தைரியம் கொஞ்சம் குறையுதுன்ற ஒரு கேள்வி நான் கேட்குறேன். நேற்று நீங்கள் அவரை கூப்பிடாம, இன்விடேஷனே கிடையாது, போ கவர்னர் அட்ரஸை நான் சபாநாயகரை வச்சு படிச்சுக்கிறேன், இல்லை சபாநாயகரை வச்சு, சபைக்கு நாயகர் சபாநாயகர் தான், சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு நிகரான பொறுப்பு பதவி வேறு யாருக்கும் இல்லை. ஐயா அப்பா இருக்கார், 6 அடி உயரம், சொன்னதை செய்யறதுக்கு நெஞ்சு தைரியத்தோடு இருக்கிறார். வச்சுட்டு டேபிளில் வச்சுட்டு கவர்னர் இது தான் படிக்கணும், இதுக்கு பேர் தான் கவர்னர் உரை, ப்ரிப்பேர்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட், இதுக்கு பேர் கவர்னர் உரை, இல்லை அந்த பேரை மாற்றுறனா கூட மாற்றி, யார் கேட்பா? போட்டோம், கவர்னர் கோச்சின்னு போய் கேஸ் போட்டோம் கோர்ட்டில். இப்போ அது நம்பராகி வர்றதுக்குள்ளே தேர்தலே முடிஞ்சிருமா? ஒரு சட்ட சிக்கல் வரட்டுமே, இல்லை ஆட்சி கழிச்சிருவாங்களா ஒரு 2 மாதம் தேர்தல் இருக்கும்போது? சரி, இதுல ஒரு சின்ன விஷயம், கான்ஸ்டிடியூஷன்ல இது கட்டாயம்ங்கிறது இல்லையா? இது முதல் கேள்வி. 2வது வந்து திரு வெங்கட்ராமன் அவர்கள் குடியரசுத் தலைவரா இருக்கும் பொழுது இதே மாதிரி இந்த கவர்னர் உரையும் வரதும் அலங்காரமா பண்ணக்கூடியது வேண்டாம் அப்படின்னு 2 முறை ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காரு, ராஜீவ்காந்தி கிட்டையும் சந்திரசேகர் அவர்கள் கிட்டையும். அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மீனிங்லெஸ் ஃபார்மாலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் அனாக்ரனிசம், காலம் தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை அபாலிஷ் பண்ணணும்ன்றது கேட்டிருக்காரு. அப்ப இது எதுவுமே வந்து இவ்வளவு நாட்கள் செவி மடுக்கல. அப்ப நம்ம திடீர்னு அந்த மாண்பை மீறக்கூடாதுங்கிற ஒரு மரியாதைக்காக இவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இதை நம்ம பண்ணணும்னாக்கா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவைப்படுமான்னு கேட்குறேன். இல்லை, இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் தேவை கிடையாதுங்க இதுக்கு. ஏன்னா இது வந்து கிளாரிட்டியே கிடையாது. இதெல்லாம் வந்து இப்போது ஒரு கல்யாணத்தில் வாழை மரம் வைக்கணுன்றது ஒரு 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 பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம். வாழை மரம் எல்லாமே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம் நான் வாழை மரம் வச்சுனா கல்யாணம் பண்ணுறாங்க, அது கல்யாணம் இல்லையா? எதுக்கு இல்லை ஒரு வெங்கட்ராமன் நண்பர்களை அவர்கள் இது வந்து ஒரு கலாச்சார போக்கு, இது வந்து ஒரு மரபு. ஏனென்றால் இது ஒருவேளை சட்டமாக இருந்திருந்தால் கவர்னர் இந்த நேரத்துக்கு வந்து அதை கேஸ் போடலாம், இல்லை வேற யாரோ கூட கேஸ் போட்டிருப்பாங்க. நேஷனல் அந்தம் பாடப்படுகிறது, நேஷனல் அந்தம் பின்னாடி பாடப்படுறதுனா இந்த நேரத்துக்கு கோர்ட்டுக்கு யாரோ ஒருத்தர் போயிருப்பாங்க, ஒரு வழக்கறிஞரோ இல்லை ஒரு சமூக நலன் மேலே அக்கறை இருக்கவங்களோ இல்லை அரசு பிடிக்காதவங்கள கூட வழக்காடு மன்றம் போயிருப்பாங்க. அப்படி ஒரு வழக்கு இருக்குமேனால் அது உச்சநீதிமன்றம் போகும். ஆனால் இது நடைமுறை, இது சட்டம் அல்ல, இது ஒரு மாண்பு, இது ஒரு கலாச்சாரம். இதை புரிந்து கொள்வது ஒரு பக்குவம் வேணும், அந்த பக்குவம் அவருக்கு இல்லை. இப்போது இது கவர்னர் வர்சஸ் சீஃப் மினிஸ்டர்ன்ற இதை தாண்டி இப்போ ரவி அவர்களை விட வேற யாரோ ஒருத்தர் கவர்னர் இருக்கார், அவர் இதை பற்றி ஒரு பொருட்படுத்தவே இல்லை அப்படின்னா இது பிரச்சனையே கிடையாது. இங்கே பிரச்சனை கவர்னர் பதவி இல்லை, கவர்னரே பிரச்சனை. கவர்னர் பதவி என்பது பழைய காலத்து பிரச்சனை. அது வந்து பதவின்னதால இன்னும் ஒரு விஷயம் கேட்குறேன். அவரோட பதவி காலம் 5 வருடம் முடிஞ்சிடுச்சு. பிரசிடென்ட்டோட வில் பிரகாரம் அவர் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஆணை ஏதாவது கண்டிப்பா ரிட்டர்ன்ல கொடுக்கணுமா? அது தெளிவுபடுத்துவாங்களா? இல்ல அடுத்த கவர்னர் வர வரைக்கும் எவ்வளவு காலம் வேணாலும் இவர் இருக்கலாமா? அதுல ஒரு கிளாரிட்டியே இல்லையே சார். பதவி காலம் முடிஞ்சு இவர் இருக்காருன்ற மாதிரி பேச்சுக்கள் வருது. கவுன்சில் ஆஃப் டேர்ம், அதாவது ஒரு அமைச்சரவைனா எவ்வளவு காலம், தேர்தலை எப்போ நடத்தணும், தேர்தல் ஆணையம் விதிகள் என்ன, வேட்பாளர்களுக்கு சட்டம் என்ன, அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் ஆளுநர்னு வரும்பொழுது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை த பிரசிடெண்ட் அப்படின்னு போட்டு ஒரு கமா போட்டு விட்டுருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு வந்து பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகாரம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. சரி, அதிகாரமாச்சு இருக்கான்னு போய் கரெக்டாக புஸ்தகத்தை பார்த்தா அதிகாரமும் கிடையாது. அப்போ அது வந்து ஒரு பொம்மை அலங்கார பதவி. அதனால தான் வெங்கட்ராமன் அவர்கள் போன்றவர்கள் அது அரசியல் சாசன ரீதியாக இது வந்து ஒரு அவுடேட்டடாக இருக்குது, இது இன்றைக்கி நடைமுறைக்கு இது தேவையா, ஒரு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் கூர்மையாக சொல்ல போனோன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த பதவியே வந்து தெண்டம், இது வேஸ்ட்டு, இதனால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை, மக்கள் நலன் இதில் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சாரமே பண்ணியிருக்கிறாரு. இப்போ இல்லை, 40 வருஷத்துக்கு முன்னாடியே அறிஞர் அண்ணா வந்து ஆட்டுக்கு ஒரு தாடி இருந்தால் அதுக்கு என்ன ஒரு வேலையும் கிடையாதோ அந்த மாதிரி தான்ப்பா கவர்னரு, அது எந்த புண்ணியமும் கிடையாதுன்றது தான் பேசியிருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு கவர்னருன்றது ஒரே ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னா அதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் ஜனாதிபதி கிட்ட சொல்லி ஜனாதிபதி கவர்னருக்கு அங்கீகாரம் கொடுத்து அங்கே வந்து சட்டப்படி நாட்டில் நடக்கலை, சட்டம் ஒழுங்கு மீறல் இருக்குது,
மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலையில் கவர்னர் வந்து கவர்னரோட ரூலை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரே ஒரு சர்த்தி. இது ஒண்டி தான் தெளிவாக இருக்குது. சரி, அது கூட 356 பிரிவு வந்து பாராளுமன்றத்துல அப்ரூவல் வாங்கணுங்கிற அமெண்ட்மெண்ட் வந்தது இல்லையா? அப்ரூவல் வாங்கணுன்ற அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதை கழிச்சு விட்டாங்கன்னா திருப்பி கோர்ட்டுக்கு போவாங்க, இல்லை தீர்ப்பு வரும், நியாயம் வரும். ஆனா இது பாரதிய ஜனதாவை விட அதிகப்படியா காங்கிரஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணது அதிகம். அதாவது மிஸ்யூஸ்ன்றது நடக்க தானே செய்யுது. அந்த நேரத்தில் ஆட்சி கலைப்புனா அது கலைப்பு தான். அது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது, அதை எதிர்த்து போராட்டம் பண்ணி சட்ட போராட்டம் பண்ணி வெற்றி பெறுறது, பாராளுமன்றம் போய் வாக்கெடுப்பு பண்ணி வெற்றி பெறுறதெல்லாம் அப்புறம். எதுக்கு சொல்ல வரோன்னா, இந்த கவர்னரோட அதிகாரம் என்பது இவ்வளவு தான். ஆனால் இது கவர்னர் என்பது இல்லாமல் பண்ண மாட்டாங்க, கவர்னர் என்பதை வச்சுக்குவாங்க. பட் குறைந்தபட்சம் இனிமேல்ட்டு இந்த மாதிரி முரண் பிடிக்கிற கவர்னர்களை அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கோச்சிக்கிட்டோம் கவர்னர், ஆமாம் கூப்பிடல, நீ வந்தால் 7:30, நீங்கள் எதுவும் சரியாக நடக்க மாட்டேன்றீங்க, உங்களை எதுக்கு அழைப்பானே, நீங்கள் வேணால் கோர்ட்டில் போய் போட்டுக்கோங்க, எல்லாம் என்னை கூப்பிட மாட்றாங்க, ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்றாங்க. அப்போ அவர் சொல்லுவாங்க, பாருங்க கட்சிக்காரர் ஒரு கவர்னர் இல்லை, கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு அரசு கட்சி நடத்த முடியாது, ஒரு அரசாங்கத்துக்கு வந்து இந்த ஆட்சி கேவலமாக இருக்குது, மக்கள் நலன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு அசிங்கப்பட வேண்டியது அவர் தான். ஏன்னா பை தி ஆர்டர் ஆஃப் கவர்னர் இவர் தானே டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுறாரு, பை தி ஆர்டர் ஆஃப் கவர்னர் இவர் தானே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, பை தி ஆர்டர் ஆஃப் கவர்னர் இவர் தானே ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்போது அதிகாரம் எல்லாம் சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் தானே. அப்போ ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருக்கணும். ரப்பர் ஸ்டாம்ப் கை காலெலாம் வச்சு டான்ஸ் ஆடக்கூடாது. அப்போது அரசியல் ரீதியாக கவர்னருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்குது. நான் இவர் சொன்ன பன்வாரிலால் புரோஹித்துக்கு தான் இந்த நிர்மலா தேவி வந்தவொடனே எப்படி அமைதியாக கப்சுப்புன்னு ஆனார். அதேமாதிரி இன்னொரு கவர்னர், அவர் வீட்டுக்கு கரண்ட்டெல்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க இதே திராவிட திருநாட்டில். அதேமாதிரி கான்வாயில் போகும்போது அப்படியா எக்ஸலன்சியா ஹைனஸ்ஸா ஆனரபுளாக நான் காட்டுறேன் யாருன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர், அதுவும் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் நிறைய நடந்திருக்கு, டிராஃபிக் ஜாமில் மாட்ட வைப்பாங்க. சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நடக்காத பிரச்சனை ஒதுக்கிறாங்க. கவர்னரெல்லாம் லெஃப்ட் கையிலே டீல் பண்ணி அடிச்சு படுக்க போட்டுக்கிறாங்க இங்கே. ஆனா அப்ப கூட சென்னாரெட்டி கூட இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பண்ணல இல்ல சார்? அப்போ அதாவது ஆர்.என். ரவி இங்கே ஒன்றுமே நல்லா இல்லை, அது இல்லை இது இல்லை சொல்கிறாரு. எதுவுமே சரியில்லைன்னா எதுக்கு இங்கே உட்காந்துக்கிறீங்க 5 வருஷமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ரைட்டு. சட்டமன்றத்தில் வந்து நேரத்தை வீணடிக்காதீங்க. நீங்கள் அதெல்லாம் பேச வேணாம் நான் சொல்லலை. இங்கே கஞ்சா போதை பிரச்சனை இல்லைன்னு நான் போய் சொல்லலை. திமுக ஆட்சியில் தேனும் பாலாரம் ஓடுதுன்னு நான் சொல்லலை. அப்படி நான் சொன்னேன்னா அபாண்டம். நீங்கள் அதை பண்ணி மற்றவங்களோட நேரத்தை விரையாட்டிக்காதீங்க, அரசாங்கத்தோட செலவை தண்டமாக்காதீங்கன்னு சொல்கிறேன். சரி, இறுதியாக ஒரு விஷயம், ஸ்பீக்கர் வந்து பல முறை சொல்லியும் கவர்னர் பேசல, ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு, மைக்கை ஆஃப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அங்கே வந்து மீடியா இருக்கு, பட் இந்த சைடு வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. அதில் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு கவர்னரோட மைக் ஆஃப் பண்ணுற அளவுக்கு தைரியம் இன்னும் வந்திருக்கானா இல்லை. அவர் அப்படின்னா அங்கேயே கேட்டிருக்கலாம்ல, மைக் ஒர்க் ஆகல, வேற மைக் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கவர்னர் மைக் ஆஃப் பண்ணுற அளவுக்கு தைரியம் கிடையாது. இதே அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் ஆயிருக்கும். கவர்னர்னா இருந்துன்னு போ, ராஜ்பவனில் இருந்துட்டு அங்கேயே வேறு மாதிரியெல்லாம் ஆயிருக்கும். சரி, எந்த தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி எப்படி நடக்குன்றது ஒரு சில புரிதல் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவோ இல்லை இன்றைக்கி குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவோ கவர்னரோட மைக்கை ஆஃப் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து எண்ணமும் இல்லை, அதற்கு உண்டான தைரியமும் இல்லைன்றது என்னோட புரிதல் ஒன்று. ஆனால் அப்போ இதில் எது உண்மைனா, கவர்னர் வந்து உண்மைக்கு புறம்பாக ஏதோ பேசுகிறாருன்னு சந்தேகம் இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை, இது எப்படின்னா திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி. இது என்ன பிரச்சனைனா, தூர்தர்ஷன் வந்து கவர் பண்ணணும். 3 வருடமா வர்றது இல்லை சார், தூர்தர்ஷன் 3 வருடமா வர்றது இல்லையா, இல்லை இவங்க விடுறது இல்லையா? அதுதான் தெரியல, யாரு விடுறது இல்லைன்றீங்க? சபாநாயகர் மேலாம் இப்போ இந்த பிரச்சனை வரும். இவங்க தான் அதை தேர்தல் வாக்குறுதியாக சொன்னாங்க. அரசியல் கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய சேனல்களுக்கு ஒண்டி முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு மற்ற சேனல்களுக்கும் மற்றவர்களுக்கும் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை. அதுவும் காட்சி ஊடகம்னு வரும்பொழுது அவங்க செலக்ட் பண்ணுற சேனல் தான். அது தூர்தர்ஷனுக்கு நோ சொல்ல முடியாது இல்லை சார்? அகெயின் தட் இஸ் பவர் ஆஃப் ஸ்பீக்கர். அந்த சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்றதை மொத்தமாக முடிவு பண்ணுற வானளாவிய அதிகாரம் படைத்தவர் சபாநாயகர். ஒரு சில நேரத்தில் சபாநாயகரை வந்து இந்த மாதிரி கோர்ட்டெல்லாம் கேட்டிருக்கும்போது கோர்ட்டுக்கிட்டே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி அதிகாரம் எனக்கும் இருக்கும், கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, என்னை கொஸ்டின் பண்ணுறதுலாம் உங்களுக்கு இல்லை, வானளாவிய அதிகாரம் இருக்குது சட்டமன்றத்துக்குள்ளே. நான் நினைக்கிறது தான், சட்டமன்றத்துக்கு வெளியில் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் சட்டத்தை, இதுக்குள்ளே ஐ வில் அபைட் பை த ரூல்ஸ் அண்ட் த கான்ஸ்டியூஷன், ஸ்பீக்கருக்கு என்ன பவர்ஸோ அதுக்குள்ளே தான் நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க.
அதனால் அங்கே வந்து ஒரு குறிப்பை காட்டி பேசுகிறதோ, இல்லை ஒரு ஒரு கேள்வி எழுப்புறதோ, இல்லை ஒரு ஆதாரத்தை காட்டுறதோ, அதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு முன் அனுமதி பெறணும். முன் அனுமதி பெற்றால்தான் அது வந்து சபை குறிப்பில் ஏறும். அதுதான் சபையில் வந்து அங்கீகரிக்கப்படும், அனுமதிக்கப்படும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு 2 கேமராவை எடுத்துன்னு நம்மளா போய் பண்ண முடியாது. என்னோட ஆசை அங்கே வந்து ஒரு ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம் லைவ்ல போணும். அதை நாட்டு மக்கள் பார்க்கணுன்றது தான் என்னோட ஆசை. இதை திமுக வாக்குறுதியாக கொடுத்துச்சு. ஆனால் திமுக இதை நிறைவேற்றலை. அதே நம்ம அங்கே அதை பதிவு பண்ணோம். மேபி சபாநாயகருக்கு அவருக்கு என்ன கம்பல்ஷன் தெரியாது. அரசியல் கலந்துருக்கு இல்லையா? ஐயா அப்பாவும் நினச்சிருக்கலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பத்திரிகையாளர்கிட்ட நன்கு பழகக்கூடியவர் ஐயா அப்பாவும். பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு சில கேள்வி கேட்டால் கூட வந்து ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு தன்மையை வெளிப்படுத்தி கேள்வி பதில் எதிர்கொள்கிற ஒரு சபாநாயகர் தான். அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன நினைக்கிறேன்னா, கவர்னரை டீல் பண்ணும்போது கூட ரொம்ப பொலைட்டா இல்லை ஹம்பிளா உண்மையிலே ஹேண்டில் எக்ஸ்ட்ராடினரிங்க. ஐயா சார் ப்ளீஸ் ப்ளீஸ் மாற்றாதீங்க. அதாவது தான் ஒரு கவர்னரு, இவர் ஒரு சபாநாயகர்லாம் இல்லாமல் ஒரு நட்பு ரீதியாக ஒரு தோழமை ரீதியாக வந்து ஒரு 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 கண்ணியமான முறையில் தான் சபாநாயகராக நடந்துரு. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அப்பாவும் அந்த விஷயத்தில் நடந்திருக்கார். அந்த விஷயத்தில் ஐயா கவர்னர் தான் வந்து தேவையில்லாமல் அரசியல் பண்ணிட்டு போயிட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, எப்படியா இருந்தாலும் வந்தால் 7:30 கூட்டுவீங்க, பிரச்சனை பண்ணுவீங்க, நீங்களே பண்ணிக்கங்கன்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்கலாமே. புறக்கணித்திருந்தால் எவ்வளவு மிச்சம். நாட்டில் வேறு எதனா செய்தி போட்டிருப்பாங்க இன்றைக்கி. முதலாம் பக்கத்துலலாம் கவர்னர் வெளிநடப்பு. இவர் வெளிநடப்பு பண்ணா என்ன, இல்லை பண்ணாட்டி என்ன? இப்போ இவர் வெளிநடப்பு பண்ணதுனால என்ன காவேரியில் தண்ணி எக்ஸ்ட்ரா திறந்து விட போகிறாங்களா? இல்லை இவர் உள்ளே இருந்து மக்கள் பிரச்சனை பேசினா குடி தண்ணியில் வந்துட்டு எல்லாம் சரியாயிடுமா? குடி தண்ணி பிரச்சனை உடனே, இல்லை லஞ்ச லாவண்யம் உடனே மாறிட போதா? அதனால தான் சொல்கிறேன், கவர்னருக்கு எந்த அதிகாரம். இப்போ குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாருன்னா அதை கேட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க இடத்துல போய் பேசுவாங்க. ஒரு அரசின் மீது மக்களுக்கு இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அரசு ஒன்று திருத்திக்கணும், இல்லைன்னா திருந்தலைன்னா அதை மக்கள் மாற்றுவாங்க தேர்தலில். அந்த இடத்துல போய் இவர் உட்காந்துக்கிட்டு அந்த அரசியல் பண்ணுறார். இவருக்கு ஸ்டேக்ஸே கிடையாது. இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் மெட்டீரியல். அதாவது பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியது ஜனாதிபதி. இப்போது இதே நாளைக்கு பிரதமர் அலுவலகத்தில் ஒரு உரை கொடுக்குறாங்க. ஜனாதிபதி போய் அவங்க இஷ்டத்துக்கு வந்து மோடிஜி கேஜி குஜராத்தில் ரயாட்டுஜி, அதுக்கப்புறமா வந்து மணிப்பூர் போலஜி இனாஜி பிரச்சனை அப்படின்னு பேசினா, இன்றைக்கி வக்காலத்து வாங்கி பேசுகிறீங்களே, நீங்கள் அதை ரசிப்பீங்களா? ராகுல் காந்தி பேசலாம். ஜனாதிபதி என்பவர் வந்தாரா, கௌரவமாக எல்லாருக்கும் வணக்கம் வச்சிங்களா, நியூ இயர் வாழ்த்து சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எப்போனா இராணுவத்தை தட்டி கொடுத்துட்டு, இராணுவம் ஏன்னா அவர் கட்டுப்பாட்டில் வர்றது, பாராட்டி பேசிட்டு இந்தியாவோட பெருமையை பேசிட்டு, அவர் ஜனாதிபதியாக உட்காந்துக்கிட்டு அவர் வந்து அன்றைக்கி இருக்க பிரதமர் பிடிக்கல, இந்திய திருநாட்டில் ஒரே சூசைடு, இந்தியாவில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே பஞ்சம் பட்டினி, இப்படி பேசினா வெளியூருக்காரன் என்ன நினைப்பான்? இதே பிரச்சனை வரும்ல. அப்போ நாடுன்னு ஒண்டி ஒரு மாதிரி பார்க்குறீங்க, தமிழ்நாடுன்னு வரும்போது வேறு மாதிரி பார்க்குறீங்கல்ல. அந்த அரசியலை நீங்கள் பண்ணாதீங்க. எனக்கு நேற்று உள்ளபடியே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து இதில் வந்து கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எடப்பாடி அவர்கள் உட்பட சார். எடப்பாடி பழனிசாமி அதில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு, உஷாரா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பேசணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பேசணும்னு இருக்கார். கவர்னர் பண்ண அட்டகாசம் ஜாஸ்தியானவனா அவர் வழி இல்லாமல் இவர் தானே ஸ்கெட்சு போடுறாரு. அப்போது எதிர்கட்சிகளோட நேற்று நேரத்தையும் இவர் விரயம் பண்ணிட்டார். அவரும் அவர் பேரை கெடுத்துக்கிறாரு. எதிர்கட்சிகளுக்கு உண்டான நேரத்தை இது பண்ணிவிட்டு வேறு வழி கிடையாது. ஏன்னா அவர் வந்து பிஜேபிக்கு ஃப்ரெண்டு, மோடிஜிக்கு ஃப்ரெண்டு, அமித்ஷாக்கு ஃப்ரெண்டு, நண்பனுக்கு நண்பனாச்சே அப்படின்ற அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி பழனிசாமி இஸ் ஆல்சோ ஃபோர்ஸ்ட். பட் அதிமுகவோட கொள்கையோ இல்லை அதிமுகவோட கடந்த கால வரலாறோ, நான் நம்மையார் ஜெயலலிதாவை அதுக்கு தான் கூட்டிகிட்டு காமிச்சிருக்கேன். கவர்னரெல்லாம் வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கிறாங்க மேடம். அந்தம்மா வந்து நீ ஊழல் இருக்கட்டும் என் மேலே இல்லாமல் போட்டான், நான் இப்படி தான் கவர்னர் தான் இருந்துன்னு போ, மரியாதையாக இருந்தால் மரியாதை வணக்கம், மரியாதை இல்லைன்னா யூ வில் சஃபர் டிராஃபிக் ப்ராப்ளம். சாதாரண மனிதனுக்கு என்ன கரண்ட்டோ அதே தான் உனக்கு. இந்த எக்ஸலன்சிக்கு தனியாக வீட்டுக்கு தண்ணி போகிறது, கரண்ட் கட் ஆகாத மாதிரி ஒரு 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 ஜென்ரேட்டர் வைக்கிறது, அப்புறம் டிராஃபிக்கில் போகும்போது எக்ஸலன்சி கான்வாய் மூவிங் டேக் பொசிஷன் கிளியர் பண்ணி கொடுங்க, வண்டியை வாங்குங்க, அந்த சீன்லாம் கிடையாது. ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக. என் ஊர் நல்லா இருக்குதா, ஆமாம் மேடம், அப்போ நீ தான் கவர்னர். என் ஊர் நல்லா இல்லையா, இல்லை மேடம், அப்போ நீ கவர்னரே இல்லை. வைஸ் சான்சலர் கீஸ் சான்சலர்லாம் இப்போது கவர்னர் வந்துட்டு அட்டகாசெல்லாம் பண்ணுறாருல்ல, கையெழுத்து போட மாட்டாதுன்னா அவங்க இருந்திருந்தால் சூப்பராக இருந்தது. சரி, எனக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாக ஒரு அரசியலை கூர்ந்து கவனிக்கும் பொழுது அப்படி முரண் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி முரண் இருந்து பவ்யமாக போய் உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், நான் கையெழுத்து போட மாட்டேன், நான்
படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் பண்ணுறதுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணிடலான்ற தெரிஞ்ச மாதிரி. அட்லீஸ்ட் கோர்ட்டு கிட்டுக்கு போனால் எப்பா உங்கள் தலைவலின்னும் போது அப்போ கடைசியில் ஒரு அளவு கவர்னர் என்ன நினைப்பார்? அவர் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சந்தோஷமாக இருக்கிறதுனால தானே அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு கவர்னர். ராஜ்பவனில் மயில் ஆட, மான்கள் பாய, புல் வளர, புல்வெளி இருக்க, தர்பார் ஹாலில் பேரை மாற்றுறாரு, என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணுறாரு. சந்தோஷமாக இருக்கிறனால தான் இங்கே இல்லத்தில் இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாரு. அப்போது அவரை சந்தோஷமாக வச்சுட்டு நீங்கள் திமுகவில் அப்புறம் அவர் உங்கள் பேச்சு கேட்க மாட்டாரா? எப்படி கேட்பார்? அரசியலுக்கு அரசியல் பண்ணணும்ல. நீங்கள் அரசியலே பண்ணாமல் நீங்கள் மயிலிறங்கில் கவர்னர் படிங்க ப்ளீஸ் மாண்பாக நடந்துனார். நான் தான் சொன்னேன் அப்பாவுக்கு வேறு என்னலாம் இல்லை. ஆனால் திமுக அதை வந்து கொஞ்சம் கையாளணும். கவர்னர்லாம் வெளியில் பார்த்து நீ அடுத்த முறை தமிழ்த்தாய் உண்மையிலே உங்களுக்கு மொழி போராடுற உணர்வு இல்லை பராசக்தி படத்துக்கு நீங்கள் பேசினதெல்லாம் உண்மைனா இன்னொரு தடவை இந்த பஞ்சாயத்தே வந்துருக்கக்கூடாது. நேற்று போவே விட்டுருக்கூடாதுங்க வீட்டுக்கு. அவரை வந்துட்டு இல்லை வா நான் தமிழ்த்தாய் பாடுவேன், பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன், இருந்துட்டு தான் போனோம். அலுவடு கிடையாது. ஆகட்டும், என்ன பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணுவீங்களா? கிளப்பிங்களா? பார்த்துக்கலாம். ஆட்டம், அது ஆட்டம், அரசியல் ஆட்டம். சார்பேட்டா பரம்பரை படம் பார்த்தா மாதிரி இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இவர் போவாராம், இவர் கூப்பிடுவாராம், புஸ்தகம் கொடுப்பாராம், அதெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சு. 4 வருஷம் டைம் வேஸ்ட்டு. 4 வருஷம் அந்த கவர்னர் உரைன்னு பத்திரிகையாளர் போனது டைம் வேஸ்ட்டு, பொதுமக்களை நிறுத்துறது டைம் வேஸ்ட்டு, அரசியல் வேஸ்ட்டு, ஃபேக்ஸ் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. அதனால் ஒரு இம்மியளவும் மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. கடைசியாக என்னென்னா வட இந்தியாவில் இருக்கவங்க புரியாமல் நம்ம வந்து ஏதோ தேசிய கீதத்துக்கு எதிரானவர்கள் கூட அவங்கள வந்து மடைமாற்றம் பண்ணிட்டு போகலாம். நன்றி சார், அருமையாக பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் வேறொரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.